to Naren Anna. He was the man who introduced me to Karthik Naren. I've always been a big fan of Karthik Naren, and அவர் வந்து என்கிட்ட first phone பண்ணி actually meet பண்ணியிருந்தோம் in a friend's place, and then he told me I'm working on a script. ஸோ அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 1 week 2 weeks தள்ளி he sent me a script. ஸோ அது படித்த உடனே ப்ரோ நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக ப்ரோ, பிக் ஃபேன் யூ, வை நாட், லெட்ஸ் ஒர்க் டுகெதர்னு சொல்லிட்டு we started off. He told me I have a month and a half to reduce my body because ரொம்ப பல்காக இருந்தேன் அப்போ. ஸோ ஈசனுக்கு அப்புறம் திருப்பியும் நான் ஒரு ஸ்கூல் பையன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ I had to cut down a lot of weight. I put in the hard work and reduced around 6 kilos. So in the padam, it was really amazing working with such, as you can see, there are such amazing people over here. Virami, Athara brother, Murli, Narena, Nobel, Praveen, and Karthik, and obviously Raman sir and Sharat sir. Everyone was amazing to work with. Raman sir had so much to like. He gave me a lot of advice during my one portion that I had to shoot with him, and it was words of wisdom that I would take for the rest of my life as an actor. ஆஃப்டர் கருடன் அதில் எவ்வளோ ஒரு ரகிடான ஒரு வில்லன் பார்த்தீங்களோ, இதுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்டட் ஸ்கூல் பையன் பார்ப்பீங்க அந்த படத்தில். அண்ட் ஐ ஹோப் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஆஃப் யூ வாட்ச் த மூவி. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் என்ஜாய் த மூவி. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். வணக்கம் சார், அதர்வா சார், ரகுமான் சார், சரத் சார், கார்த்திக் நரேன் சார், டிஓபி, ஆர்டர்ட் எல்லாருக்கும். இது இப்போ வர இளைஞர்களுக்கு அந்த சினிமாவில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு மூவி கதை சொல்லி எப்படி ஓகே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ ப்ராப்ளங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் சினிமா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மூவி பார்க்குற இளைஞர்களுக்கெல்லாம். தேங்க்யூங்க, தேங்க்யூ வெரி மச். நிறங்கள் 3 ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு படம். ஐங்கரன் ஃபிலிம்ஸ் உங்களுக்கு தெரியும், தளபதியிலிருந்து தலை வரைக்கும் மிக பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை நடத்துகிற கே கருணாமூர்த்தி எனக்கு வந்து அண்ணா. இப்போ அண்ணா கிட்ட போய் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு படம் இருக்குது, இதை கார்த்திக் நரேன் டைரக்ட் பண்ணுறாரு, இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் இந்த கேரக்டர்ஸாக வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, இது நியூ ஏஜுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஓல்ட் ஸ்கூல் நியூ ஏஜ் ரெண்டுமே கலந்த ஒரு படம், இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் அமைகிறது வந்து அபூர்வம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்ட்டு உடனே படத்தை ஓகே பண்ணி இமீடியட்டாக காஸ்ட்டை அப்ரோச் பண்ணி இமீடியட்டாக ஆன் ஃப்ளோர்ஸ் போன படம் தான் இந்த நிறங்கள் 3. ஸோ இந்த படத்தை தயாரித்து கொடுத்ததுக்கு கருணா அண்ணாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி எங்கள் எல்லார் சார்பாகவும் நான் வந்து சொல்லிக்கிறேன். முதல்ல கேப்டன் ஆஃப் தி ஷிப் கார்த்திக் நரேனை பற்றி பேசிடுவோம். கார்த்திக் நரேன் வந்து நான் வந்து உள்ளே சொல்லிக்கிட்டு இருந்தேன். எப்படின்னா எல்லாரும் உள்ள ஒரு கொஸ்டின் செஷனில் கேட்டாங்க, என்ன ஏன் இந்த ஹைப்பர் லிங்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க, துருவங்கள் 16 அதே மாதிரி தானே அப்படின்ட்டு. அதான் நான் சொன்னேன், தோனி வந்து எல்லா கிரவுண்ட்லேயும் நல்லா கிரிக்கெட் ஆடுவார், எல்லா மேட்ச்லேயும் நல்லா ஸ்கோர் பண்ணுவார். பட் அவருக்குன்னு ஒரு ஃபேவரட் கிரவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த கிரவுண்ட் வந்து இந்த படம் கார்த்திக் நரேனை பொறுத்த வரைக்கும் he is back to doing what he is best doing it. மற்றது எல்லாத்தையுமே நல்லா பண்ணுவார், இது அதை விட சூப்பராக பண்ணுவார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த கதையை வச்சு எங்ககிட்ட வந்து கார்த்திக் நரேன் சொல்லும் போது எங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரே கல்ல 2 மாங்கா. கதையும் சூப்பரா இருக்கு, அது கார்த்திக்கு இருக்கிறதுலே மோஸ்ட் ஃபெமிலியரான, அதாவது இதுல கார்த்திக் அடிச்சா வெறும் 6-4 செஞ்சுரி தான் ஓகே அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு. we felt very happy. கதையில நாங்கள் எந்த மாற்றங்களும் சொல்லலை, அப்படியே எடுங்க கார்த்திக், ஓகே உங்களுக்கு வர்றது நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அவ்வளவு பிரமாதமா கார்த்திக் எடுத்திருக்காரு. அதாவது இது வந்து ஒரு பதில் உங்களுக்கு சொல்லும். எப்படின்னா, இந்த கோவிடுக்கு அப்புறம் எல்லாரும் படம் பார்க்கறதுடைய அவுட்லுக் மாறிடுச்சு. மலையாளம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்பானிஷ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கொரியன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து அந்த ட்ரெண்டே இப்போ மாறி போச்சு, எது எடுத்தா எடுபடும் அப்படின்னு ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா. கார்த்திக் வந்து இதை வந்து நியூ ஏஜுக்கு நியூ ஏஜ், ஹைப்பர் லிங்க் த்ரில்லருக்கு ஹைப்பர் லிங்க் த்ரில்லர், அதே மாதிரி ஓல்ட் ஸ்கூலு நீங்க போயிட்டீங்கன்னா உள்ள எக்கச்சக்கமான சென்டிமெண்ட்ஸ், இமோஷன்ஸ், அப்பா பையன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், லவர்ஸ், ஓகே இதெல்லாம் இந்த விஷயங்கள் ட்ரெண்ட் எவ்வளவு மாறினாலும் இந்த சென்டிமெண்ட்ஸ் மாறாது இல்லையா. அதையும் உள்ள பியூட்டிஃபுல்லா வச்சு டெக்னிக்கலி அவ்வளவு சவுண்ட், இந்த படத்துடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், டிஓபி, மியூசிக், எடிட்டிங் இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுல பேசப்படும். அவங்க எல்லாரும் போக போக ரொம்ப பெரிய ஆட்களா வருவாங்க இண்டஸ்ட்ரியில, இந்த படத்துல ஒர்க் பண்ணவங்க எல்லாம்.
அதுக்கு வந்து கார்த்திக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. அவ்வளோ பிரமாதமாக கார்த்திக் பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து படத்தின் நாயகன் அதர்வா, அவரை நான் சொன்னேன், ஓகே அவருக்கு நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபேன்ஸ் எப்போவுமே அவர்கிட்ட இன்னும், அதாவது கார்த்திக்குடைய ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, சோஷியல் மீடியாவில் கேட்பாங்க, எங்களுக்கு அந்த மீட்டரில் எப்போ நீங்கள் திரும்பி படம் எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. அதர்வா கிட்ட வந்து வேற ஒரு அந்த பழைய மீட்டர்கள் எதுவும் இல்லாமல் வேற ஒரு புது மீட்டர் இந்த படத்தில் உங்களுக்கு இருக்கும். ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ், த வே ஹி ஹஸ் போர்ட்ரேட் ஹிம்செல்ஃப், த ஈஸ் வித் விச் ஹி ஹஸ் ஆக்டட். ஓகே, அது வந்து எங்களுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் கார்த்திக் ஒரு நாள் என்கிட்ட வந்து ஹி டோல்ட் மீ, ஓகே இந்த படத்துடைய ஹீரோ பேர் வந்து வெற்றி, எனக்கு வந்து வெற்றியை வேற யாரும் பிளே பண்ணியிருந்தா இவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு கார்த்திக் சொன்னாரு. அது வந்து அந்த ஹீரோவுக்கு கிடைச்ச ஏற்கனவே கிடைச்ச வெற்றி அப்படின்னு வச்சுக்குவோம். அடுத்தது வந்து 2 பேர் இந்த படத்துல. ஒன்னு சரத் அண்ணா, ஓகே டியூ டு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஹி குடன்ட் ஜாயின் அஸ் டுடே. அடுத்தது வந்து ரஹ்மான் சார். ரஹ்மான் சார் வந்து அவர் வந்து எப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு தனி ரிலேஷன்ஷிப் இருக்கு. நான் எவ்வளவு பேசினாலும் ப்ரொடியூசர் சைடு நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, நானும் கார்த்திக் நரேனும் வேறன்னு ரஹ்மான் சார் சொல்லிடுவாரு. ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப். ஹீ ட்ரஸ்ட் கார்த்திக் நரேன் பிளைண்ட்லி அண்ட் கார்த்திக் நரேன் ட்ரஸ்ட் ரஹ்மான் சார் பிளைண்ட்லி. ஸோ இது ரொம்ப ஒரு சேலஞ்சிங் ரோல். அந்த சேலஞ்சிங் ரோல்ல எத்தனை சேலஞ்சஸ் இருந்தாலும் கார்த்திக் நீ எடுக்கிற, நான் இதை பண்றேன் அப்படின்னு ரஹ்மான் சார் சொன்னாரு. இதுக்கு நான் விட்னஸ், நான் கூட இருந்தேன் இது நடக்கும்போது. அண்ட் த ப்ராடக்ட் ஹஸ் கம் அவுட் வெரி பியூட்டிஃபுல்லி. ரஹ்மான் சாருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் பத்தி சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த கேரக்டரை மெருகேற்றி கொடுக்க முடியுமோ, ஓகே அது வந்து மோர் தென் ஆர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணி கொடுத்தாரு. சரத் அண்ணா அதே மாதிரி இந்த படத்துலையும் வெளியே கேட்டாங்க, நிறைய காப் ரோல்ஸ் வந்திருக்கு. இது காப் ரோல் தான், ஆனா இது வந்து முற்றிலும் ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு ரோல். அந்த காப்புக்கே உரிய அந்த கம்பீரம் பிளஸ் அ லாட் ஆஃப் இமோஷன்ஸ், அந்த அடக்கி வாசிக்க வேண்டிய நேரத்தில் அடக்கி வாசிக்கிறது, கொந்தளிக்க வேண்டிய நேரத்தில் கொந்தளிக்கிறது, அதெல்லாம் வந்து சரத்தண்ணா வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு வந்து ஒரு பிஸி ஸ்கெடியூல்ல இவங்க எல்லாம் இருக்கும்போது, சரத்தண்ணா ரஹ்மான் சார்லாம் இருக்கும்போது அது கரெக்டா வந்து அதை வந்து கச்சிதமா அவ்வளோ பெர்ஃபெக்டா பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு போனாங்க. அதுவும் எங்களுக்கு வந்து இந்த படத்துல வந்து ஒரு பெரிய பிளஸ். ஒரு பெரிய ஆச்சரியம் எங்க எல்லாருக்கும் இந்த படத்துல வந்து துஷ்யந்த் எவ்வளவு பிரமாதமா நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. அது எல்லாருமே படத்தை பார்த்து நாங்க எல்லாருமே சொல்லி காட்டுற ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, முரளி நரேன் இவங்க எல்லாம் வந்து தேவ் ஆல்சோ பிளேட் இம்பார்ட்டன்ட் காஸ்ட். அங்க முன்னாடி அடையாளமே தெரியாம நோபல்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் யாருடைய ஃப்ரெண்டும் நினைச்சேன். அவர் எங்க படத்துல நடிச்சிருக்கிற நோபல் தான், அவரும் பிரமாதமா பண்ணியிருக்காரு. அம்மு அபிராமி, மிரியட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ், கலகலப்பு, சிரிப்பு, சோகம், கோபம், வருத்தம் எல்லாத்தையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கும் கெரியரில் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எல்லாருமே. நான் என்ன சொல்கிறதுன்னா, திஸ் ஷுட் பி yet another ஸ்டெப்பிங் ஸ்டோன் இன் யுவர் கெரியர்ஸ், ஓகே அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். டிஜோ டாமி இந்த படத்துடைய டிஓபி. டிஜோ டாமியை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது வந்து கார்த்திக். அதுல இருந்து நான் வந்து டிஜோ டாமியை வச்சு 2 சினிமா பண்ணிட்டேன். ரிலீஸ் ஆக போற சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸும் டிஜோ டாமி தான் டிஓபி. அதுக்கு அடுத்தது வரப்போற ரெட்டத்தலைக்கும் டிஜோ டாமி தான் டிஓபி. நாளைக்கு டிஜோக்கு வந்து கல்யாணம். ஸோ அவர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்காரு, இல்லாட்டி இன்னைக்கு இங்க இருந்திருப்பாரு. நீங்க பாருங்க, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஷார்ட் ஆஃப்டர் டிஓபிஸா டிஜோ டாமி வரப்போறாரு. அதுக்கு வந்து இந்த படம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதை வச்சுதான் நான் வந்து 2 படம் கொடுத்தேன். அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருக்காரு, மிரட்டியிருக்காரு. ஜேக்ஸ் பிஜாய் மியூசிக்ல வந்து பின்னி இருக்காரு, அவ்வளவு அருமையான பாடல். ஓகே, அட் த சேம் டைம் இந்த படத்துல பாட்டுகள் நிறைய கிடையாது. ஓகே, ஒரு பாடல் இருக்கு. அது போக ரீரெக்கார்டிங்ல வந்து ஒரு புது ட்ரெண்டே படைச்சிருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஜேக்ஸ் பிரமாதமா பண்ணியிருக்காரு. அமேசிங் டெக்னீஷியன் டு ஒர்க் வித். எங்களுக்கு ஒரு பாக்கியம், எவ்வளவு பெரிய படங்களை பண்ணிட்டு இருக்கிற சுந்தரராஜன் சார் இந்த படத்துக்கு எங்களுக்கு வந்து ஈபியா கிடைச்சாரு. அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அவ்வளவு பிரமாதமா, அதாவது அவர் தலைமையில் ஒன்று நடந்துச்சுன்னா நாங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. டைமண்ட் பாபு சார் சொல்லவே வேண்டாம். ஓகே, அதை சொல்லிட்டோம். யங் அட் எனர்ஜி அண்ட் ஓல்டர் ஒர்க் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சுரேஷ் சந்திரா சார், ஓகே yet another pillar for us in this production. இப்படி எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு படைப்பை ஒன்று கொடுத்துருக்கோம். இது வந்து எல்லா ட்ரெண்டுக்கும், ஓகே நான் சொன்ன மாதிரி பழைய ட்ரெண்டு புது ட்ரெண்டு எல்லாத்துக்குமே ஈக்குவலாக அப்பீல் ஆகும். இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமோ, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமோ, வயசானவங்களுக்கு மட்டுமோன்னு ஒரு பிரிவினை இல்லாத ஒரு படம். எல்லா ஏஜ் குரூப்ல உள்ளவங்களுக்கும் ஏதாச்சும் ஒன்று இந்த படத்துக்குள்ள கண்டிப்பா இருக்கு.
இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் விறுவிறுப்பாக போகும், செகண்ட் ஹாஃப் அதை விட விறுவிறுப்பாக போகும். நீங்கள் வந்து இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத இன்டர்வல் பிளாக்கு, கிளைமேக்ஸ், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க நேரிடும். இது வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்பவே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இதை வந்து நீங்கள் வந்து பாராட்டி பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் in the end to finish off, I want to give a special thanks to 3 main people, சரத்குமார் அண்ணா, அதர்வா அண்ட் ரஹ்மான் சார். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்கு, நெகட்டிவ் ஷேட்ஸும் இருக்கு. அந்த நெகட்டிவ் ஷேட் எனக்கு வேண்டான்னு சொல்ல உரிமை இருந்த ஒவ்வொருத்தரும் இல்லை, இது சினிமா, இட் இஸ் அ ரோல், இட் இஸ் சேலஞ்சிங், ஐ வில் டேக் இட் அப் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து, அது கார்த்திக் நரேன்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே இந்த படத்தில் ஷைன் ஆகணும். யாரும் இந்த சில படங்களில் சொல்லுவாங்க இல்லையா, இவங்கெல்லாம் எதுக்கு இந்த படத்தில் இருந்தாங்க, வந்துட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி இல்லாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ் அவங்களுக்கும் கிடைச்சி மற்றவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி ஓகே எல்லாத்தையும் பண்ணி சரி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஓகே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். so many people doing different roles and shining at the same time அப்படின்ட்டு. மற்றபடி இந்த படத்தில் வந்து சிஜி இருக்கு, ஓகே பாடல் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, ஓகே எல்லாமே இருக்கு. பார்த்து ரசிங்க. 22nd அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. the movie is all yours from then. thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபைனலி நிரந்தர் 3 இஸ் கெட்டிங் ரிலீஸ். ஏன்னா நான் வந்து ரொம்பவே ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபிலிம் என்னோட கெரியர்ல. பிகாஸ் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் கேரக்டரா வந்து இது இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் ஃபார் ட்ரஸ்டிங் மீ ஃபார் திஸ் ரோல். And I want to thank the Aingaran production, Manoj sir and Karuna sir and the entire team, and Rahman sir, Adarva sir, Sharat Kumar sir, Daiban Babu sir, EP sir, and my co-actor Dushant, Noble, everyone that worked in this project. They've all been super kind and very sweet. And it was ரொம்ப ஒரு collaborative-ஆன ஒரு ப்ராஜெக்டா இருந்தது. Like I had that ஒரு sense of comfort where I can go and ask Karthik, is it okay, இது ஓகேவா, இது பண்ணலாமா? And he was more of a friend to us all. And ரொம்ப இப்படி பண்ணலாம், இந்த கேரக்டர் இப்படி இருக்கலாம். It was very very collaborative. So that in itself was a very happy experience. So I'm looking forward for this role. I've given my best and the entire team has worked hard. ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்துட்டு ஃபைனலி இது ரிலீஸ்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் வி நோ வாட் வி கேவ் டு திஸ் ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரொம்ப நல்ல படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க இன்வைட் அக்செப்ட் பண்ணி இங்கே வந்திருக்கிற எல்லா பிரசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறங்கள் 3 வந்து இட் இஸ் ஸ்பெஷல் டு மீ ஃபார் லாட் ஆஃப் ரீசன்ஸ். என்னன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு தியேட்டரிக்கல் ரிலீஸ் அண்ட் ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் சச் அ சப்போர்ட்டிவ் டீம் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். ரைட் ஃப்ரம் என்னோட விஷனை நம்பி இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ண என்னோட ப்ரொடியூசர் கருணாமூர்த்தி சாருக்கும், இந்த படத்தில் நடித்த எல்லா கேஸ்ட் மெம்பர்ஸ் ரைட் ஃப்ரம் அதர்வா பிரதர், ஷரத் சார், ரஹ்மான் சார் அண்ட் துஷ்யந்த், அபிராமி அண்ட் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் நான் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னதான் டைரக்டர் கிட்ட ஒரு விஷன் இருந்தாலுமே அதை வந்து ஸ்க்ரீன்ல எக்ஸிக்யூட் பண்றது இட் இஸ் தி வொர்க் ஆஃப் த டீம். ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தம். நிறங்கள் 3 பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட கதைக்களமாகட்டும், இது பேசக்கூடிய விஷயங்கள், இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் அண்ட் இதோட நரேட்டிவ் எல்லாமே ஆடியன்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அண்ட் இந்த படத்தோட விஷுவல்ஸில் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோமோ அதே லெவல் ஆஃப் எஃபர்ட் வந்து இந்த படத்தோட ஆடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ டெஃபினெட்லி திஸ் வில் பி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தி ஆடியன்ஸ். படம் நவம்பர் 22ஆம் தேதி வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட் எங்கள் ஒட்டுமொத்த டீமுக்கும் தேவை. அண்ட் அந்த நம்பருக்கான ரீசன் வந்து ஐ திங்க் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ.